கண்காணிப்பு எங்கும் தொடரட்டும். இத்தகவல் எவ்விடத்திலும் கசியலாகாது. மகளே சீதா, தாமா இத்தருணத்திலா? தம் வருகையின் காரணம் முக்கிய தகவல் உள்ளதா? என்னோடு புறப்படுவாய். தங்களுடனா? எங்கு? என்னை மாத்தா என்று அழைத்தாய். என் மீது நம்பிக்கை கொள். வருவாய். புறப்படு என்னோடு. இருப்பினும் என்னுடன் புறப்படு. இன்னல் ஏதும் நேர்ந்ததா? இன்னல் ஏதும் இல்லை. அனைத்தும் நலமே. மகளே சீதா, பாவம் நிறைந்த இந்த லங்கையில் அநேக சங்கடங்களை சகித்தாய். புறப்படும் மகளே. உன் மணாளர் ஸ்ரீராமரை சென்றடைவாய். இனிமை நிறைந்த வருங்காலம் உனக்காக காத்து நிற்கிறது. புறப்படுவாய். தாமாற்றும் பணியாது மாதா? நான் லங்கையின் மீது பயம் கொண்டு வெகுண்டோட வேண்டுமா? நான் அவ்வாறு புரிவதன் அர்த்தம் அறிவீர்களா? மாதா, நான் அச்செயல் புரிந்தால் இவ்வுலகம் என்ன உரைக்கும்? தாம் அது பற்றி சிந்தித்தீர்களா? தாம் என் மாதாவிற்கு சமமானவர். இன்று தம்முடைய புதல்வையின் வாழ்வு களங்கத்திற்குள்ளாக வேண்டுமென எண்ணுகிறீர்களா? அவ்வெண்ணம் என்னில் இல்லை. என் கரம் பற்றியவர் வாழ்வினை காக்க மனதினில் எண்ணம் கொண்டுள்ளேன். ஆகையால் தம்மிடம் ஒன்றை வேண்டுகின்றேன். தாம் லங்கை நீங்கிச் செல்லுங்கள். என் நிலையை நான் உணர்த்துவேன். நிர்பந்தம் மூலம் உன்னுடைய அன்பினை பெறுவேன். சீதா, நாளைய விடியில் ஒன்று விளக்கும். தசானந்தன் யார் என அறிவுறுத்தும். சுப முகூர்த்தம் அறிந்தீர்களா? மகாராஜா, சுபமுகூர்த்தம் உள்ளது. ஆனால் ஆனால் என்ன?